வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அமேசானில் 2 பார்சலும், நைக்காவில் வந்து ஒரு பார்சலும் இருக்குது. ரெண்டுமே நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஆன்லைன் ஷாப்பிங் வந்து யாருக்கு தான் பிடிக்காது. நம்மளுக்கு செலக்ட் மட்டும் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கே நம்மளுக்கு பார்சல்ஸ்லாம் வந்துடும். அது வந்து நம்ம ரொம்ப அலையவும் தேவையில்லை. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் 2 ப்ராடக்ட் அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ரோல். ஆசர் பென் வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு பேக் ஆஃப் 10 பென் இருக்குது. ஒரு பேக்கெட்டில் 10 பென் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு 2 பேக்கெட் நம்ம வாங்கினோம். அதாவது 20 பென்ஸ் இதில் இருக்குது. இந்த பென் ரொம்ப நல்லா எழுதும். அது எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ஒரு பேக் வாங்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் நம்ம இது 2ஆக தான் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் 2 பேக் நம்ம இந்த பென் வாங்கியாச்சு. இது எப்படி எழுதுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 100 ரூபா. நம்ம 2 வாங்கியாச்சும் 200 ருபீஸ் கொடுத்தாச்சு. சரி, ஓகே, நம்மளுக்கு நிறைய பென்ஸ் கண்டிப்பாக தேவை தான். ஒரு பென்னோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். இது நிறைய தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம 1 இல்லைனா 2 அந்த மாதிரி வாங்க முடியாது. இப்போ இந்த டிப்பில் இந்த மாதிரி இருக்குது. எடுத்து இது மாதிரி எழுதி பார்க்கலாம். ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது இந்த பென். இங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். இப்போ நம்ம இதை எழுதி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குது. அந்த ஃப்ளோ நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு அந்த இங்க் ஃப்ளோ நல்லாயிருக்கு. ஸ்டக் ஆகலை. எழுதுறதுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பென் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் ரோல். இது வந்து ஒரிகமியோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 ரோல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரொம்பவே வந்து ஒரு சாஃப்டான ஒரு பேப்பராக இருக்குது. இது நம்ம பிரித்து காமிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் எனி இங்க், டை, ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், அப்புறம் குளோரின் பிரைட்டனிங் ஏஜெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டோட கவுண்ட் வந்து 160 இருக்குது. இந்த டிஷ்யூ பேப்பர் ரோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி பயோடிகிரேடபிள், கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் 199 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கியாச்சு. நம்மளுக்கு ஆஃபர் எப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டைமில் நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ப்ரைஸுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த டைமில். இப்போ இதெல்லாமே நம்ம உள்ளே வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு நைக்காவோட அன்பாக்சிங் பார்க்கலாம். அதுவுமே வாங்கியாச்சு. ஒரு நாள் முன்ன பின்ன வந்துச்சு. சரி, நம்ம எல்லாமே ஒன்றா ஒரு நாள் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இது நம்ம எல்லாம் செட் பண்ணி உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம நைக்காவோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஆஃபரில் நம்ம பார்த்து நம்ம வாங்கினது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். அது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நம்ம ஆஃபர் பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்க டைமில் நம்ம ஆர்டர் போட்டுடணும். ஒரு வேளை நம்மளுக்கு முன்னாடியே வேணும்னா கூட ஆர்டர் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தேடுற டைம்லன்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ இதில் நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செட்டஃபில் ப்ராடக்ட்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சோப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது நான் எப்போவுமே நைக்காவில் வாங்குறது தான். இது ரெண்டுமே நான் அடிக்கடி யூஸ் பண்ண ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான். ஃபஸ்ட்டு நம்ம செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் பார்க்கலாம். இது வந்து டேம் மாய்ஸ்சரைசர். ரொம்பவே மைல்டாக இருக்கும். இது நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது நான் வந்து ஒரு
5வது ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு மைல்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபேஸில் சில மாய்ஸ்சரைசர்லாம் நம்ம போடுறோன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும். நம்மளுக்கு அது ஸ்கின்னில் ஒரு மாதிரி எண்ணெய் விழிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே இருக்காது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மைல்டாக இருக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்குமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்கின்னில் நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆயிரும். நம்மளுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும் நம்ம ஸ்கின். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 கிராம்ஸ் இதோடைய நெட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு லாங் லாஸ்டிங் ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம ஃபேஸ்க்கு இது. இதில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸாக விட்டமின் B5 அதுக்கப்புறம் விட்டமின் E இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செட்டஃபில் வந்து அதோட சோப் தான். இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சோப். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ரியாக்ட் ஆகுது, நார்மல் சோப்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியலன்னா தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 75 கிராம்ஸ் இது. இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா நான் கொமட்டோஜெனிக், ஹைப்போ அலர்ஜெனிக், அதனால நம்மளுக்கு ஈஸியாக நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். பேரபின் ஃப்ரீ இது ஆக்சுவலாக. சோப் நம்ம யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு ட்ரையான பிளேஸில் வச்சுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும்தான். மற்றபடிக்கு இதோட ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75 கிராம்ஸ் இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா 184 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆஃபர் போய் அந்த ரேட்டில் வரும். நம்மளுக்கு அதுவும் கம்மியாகவும் ஆகலாம், இல்லை கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம். நம்மளுக்கு எப்படின்னு ஆஃபர் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. பட் ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக இந்த சோப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இந்த சோப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் எதுவுமே நம்மளுக்கு ஸ்கின்னில் பெருசாக எந்த ரியாக்ஷனும் இல்லை, இரிட்டேஷனும் இல்லை, நல்லது கூட. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அமேசானோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான். இது வந்து சன் கோட் ஜெல், அதாவது சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எங்களுக்கு வந்து ஸ்கின் டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால் ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணிட்டேன். திருப்பியும் நான் இதை வாங்கியிருக்கேன். 2வது வாட்டி ஆன்லைனில் வாங்கிட்டேன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப மைல்டாக இருக்குது. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இந்த சன் கோட் ஜெல் சன்ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன் இருக்குது. சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் SPF வந்து 30 இருக்குது. எல்லா ஸ்கின் டைப்புமே இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு வாட்ரி ஜெல் மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி இன்னொரு வாட்டி நம்ம அதை வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. ரொம்ப நாளைக்குமே இந்த சன்ஸ்க்ரீன் வந்து வந்துச்சு. ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மாதிரி லைட் பேபி பிங்க் கலரில் இருக்கும் இந்த சன்ஸ்க்ரீன். நல்ல ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கிறதுனால ஈஸியாக ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆயிரும். அதே மாதிரி ரொம்ப ஒரு எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்காது. நார்மலாக நம்ம சன்ஸ்க்ரீன்லாம் போடுறதுக்கு ரொம்ப தயங்குவோம். சில சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் ரொம்ப எண்ணெய் வழிஞ்ச மாதிரியே இருக்கும். ஃபேஸில் போட்டாலே ஏதோ ஃபேஸ் வாஷ் பண்ணாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது அப்படி கிடையாது. நல்லா ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடுது. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கிறதே தெரியாத மாதிரி நம்ம ஸ்கின்னும் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப ஆயிலியாக இது கண்டிப்பாக இல்லை. இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கூட இது யூஸ் பண்ணலாம். அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை. நம்ம வெளியில் போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியோ இல்லை 20 மினிட்ஸ் முன்னாடியோ சன்ஸ்க்ரீன் எல்லாம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ் நம்ம ரீஅப்ளை பண்ணணும் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு. நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றின வீடியோலாம் போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.